வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 19. ஜெய் தன் அறை வாயிலை நெருங்கும் பொழுதே ஆள் அரவம் கேட்டு குழப்பத்துடன் மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தான். டேபிள் மேல் திறந்து வைத்திருந்த இவன் ஃபைலில் இருந்து 4-5 பேப்பர்களை எடுத்துக் கொண்டிருந்தான் திலக். இவன் எதுக்கு தூங்காம இந்த நேரத்துல இங்க வந்து இதை எடுத்துட்டு இருக்கான் என குழம்பியவன் விசாரிக்கலாமா என்று யோசித்த நொடி அவனது அடுத்த நடவடிக்கையில் முற்றிலுமாக அதிர்ந்து போனான் நாயகன். எடுத்த பேப்பர்களை தாறுமாறாக கிழித்த திலக் அதை கைகளில் அள்ளிக்கொண்டு சென்று டாய்லெட் டபிள் போட்டு பிளஷ் அவுட் செய்தான். ஒரு துண்டு துணுக்கு இல்லாமல் அனைத்தும் உள்ளே முழுவதும் சென்றுவிட அவன் முகத்தில் திருப்தியான புன்னகை ஒன்று தோன்றியது. அவனுடைய வினோதமான செயலை கண்டு பிரமித்து நின்றிருந்த ஜெய்சங்கரை அதே நேரம்தான் எண்ணி வந்த வேலை முடிந்த திருப்தியில் திரும்பிய திலக் பார்த்து செய்வதறியாது திரு திருவென்று விழித்தான். ஒரு கணம் அவனுடைய விழிகளிலும் முகத்திலும் அச்சத்தின் ரேகை பரவியது. அதையெல்லாம் கூர்ந்தபடி ஜெய் அவனை நெருங்க தனது ஷார்ட்ஸை கை விரல்களில் இறுக பற்றினான் சிறுவன். ஜெயின் கரங்கள் தன்னை நோக்கி நீளவும் முகத்தை சுருக்கியபடி வேகமாக கண்களை மூடிக்கொண்டான். விழிகளில் கனிவு பிறக்க இதழ்களின் நகை மிளிர அவனை கைகளில் அள்ளியவன் குனிந்து கன்னத்தில் மெதுவாக முத்தமிட்டான். படக்கென்ற விழிகளை திறந்தவன் அவனை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் தலையோடு தலையை வைத்து முட்டியவன், தூங்காம இங்க என்ன சார் பண்றீங்க என்று மென்மையாக வினவினான். திலக்கின் விழிகள் தன்னால் தலைய, அப்ப நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது கரெக்டா என்று ஜெய் அமைதியாக கேள்வி எழுப்ப பதிலின்றி மௌனம் காத்தான் அவன். எதுக்குடா கண்ணா அப்படி பண்ணீங்க? சித்தப்பாவோட அனுமதி இல்லாம பேப்பர்ஸ் எடுக்கிறதே தப்பு. இதுல அதை வேற கிழிச்சு டாய்லெட்ல போட்டுட்டீங்களே, இதெல்லாம் எங்க திலக் குட் பை செய்யற வேலை இல்லையே என்று யோசிப்பது போல் பாவனை செய்தான் ஜெய். அவன் புறம் தன் விழிகளை ஓரமாக நகர்த்தியவன் பின் மீண்டும் தாழ்த்தி கொண்டான். அதை கவனித்தவன், சரி ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனி அந்த மாதிரி செய்யாதீங்க என்ன, அதுல நான் முக்கிய குறிப்புகள் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன் செல்லம் என்று இவன் கூறவும் மௌனமாக தலையாட்டினான். சரிவா தூங்கலாம், நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்குல்ல, காலையில நேரமா எந்திரிச்சுக்கணும் என்று அவனை சுமந்தபடி கட்டில் அருகில் சென்றான். நான் பாட்டி கிட்ட தூங்குறேன் என்றான் திலக் மெதுவாக. ஏ இன்னைக்கு சித்தப்பாவோட தூங்க? நான் பாட்டி கூட தான் தூங்குவேன் என்று அழுத்தமாக மொழிந்தான் சிறுவன். அவன் முகத்தில் தெரிந்த பிடிவாதத்தை யோசனையாக கவனித்த ஜெய் அதற்கு மேல் அவனை கட்டாயப்படுத்தாமல் செண்பகத்தின் அருகே சென்று படுக்க வைத்தான். நெற்றியில் இதழ் பதித்து குட் நைட் என்றதற்கு நல்ல பிள்ளையாய் முருவளித்து குட் நைட் என திரும்பி வாழ்த்தினான் குழந்தை. தன் அறைக்கு சென்ற படுக்கையில் விழுந்த ஜெயிற்கு திலக்கை எண்ணி பெரிதும் சிந்தை குழம்பியது. அவன் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறான்? மேலும் அன்று என்னுடன் படுத்து உறங்குகிறேன் என்று தானாக வந்து சொன்னவன் இன்று ஏன் நான் கோரியும் உறங்க மறுத்துவிட்டான் என யோசிக்கும் பொழுதுதான் அன்றைய தினம் திலக் வரும்பொழுது தான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தது அவனுடைய நினைவிற்கு வந்தது. காட், அப்ப அன்னைக்கு செஞ்ச வேலையோ அவன்தான் செஞ்சானா? என்னுடைய ஃபைல்ல சில பேப்பர்ஸ காணாம போயிருந்துச்சே, ஆனா ஏன் என்ற பெரிய கேள்விக்குறி உள்ளிருந்து வெளிவந்து சிலந்தி வலை பின்னலாய் விடை தெரியா எண்ணங்களுக்குள் அவனை சிக்க வைத்தது. சொன்னது ஞாபகம் இருக்கல, இன்னைக்கு ஒரே ஒரு மில்க் ஷேக் மட்டும் தான் ஆர்டர் பண்ணணும் என உத்தரவிட்டாள் மணிகர்ணிகா. ஏன் உனக்கு வேணாமா என்றபடி விழிகளால் சர்வீஸ் மேனை தேடினான் ஜெய்சங்கர். நான் எப்ப வேணான்னு சொன்னேன், நம்ம 2 பேருக்கும் ஒன்னே போதும் என்றாள் பெண் லேசான வெட்கத்தோடு. அவன் விழிகள் அதை கவனிக்கவில்லை. இதுல கூடவா 1/2 என்றபடி சுவாதீனமாக கேட்லாக எடுத்தவன் கையிலேயே ஒன்று பட்டென்று போட்டாள் மணி. ஏ என்னடி என்று யாராவது கவனித்து விட்டார்களா என வேகமாக ஆராய்ந்தான் ஜெய். நான் எவ்வளவு ரொமான்டிக்கா இன்னைங்க இருக்க போற இந்த 3 வாரத்துல ஜாலியா லவ் பேர்ட்ஸ் மாதிரி என்ஜாய் செஞ்சுட்டு சுத்தணும்னு ஒவ்வொன்னையும் அழகா பிளான் பண்ணிட்டு இருக்க. நீங்க என்னடானா நான் சொல்றத கூட ஒழுங்கா காதுல வாங்கறது கிடையாது என்று முறைத்தாள். ஏய் நிஜமா கவனிக்கலமா, இப்ப என்ன சொன்ன என்றான் அவன் பரிதாபமாக. அது போனை நோண்டிக்கிட்டே நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டீங்களே நீங்க என்று விழிகளை உருட்டினாள் நாயகி. ஷோ, இவளோட துணத்தனப்பு தாங்காம தலையாட்டிக்கிட்டே போன்ல கவனமா இருந்திருப்பேன் போல இருக்கே என்று உள்ளே தவித்தபடி வெளியே அசடு வழிந்தான் ஜெய். மறந்துட்ட போல இருக்கு. மறக்கும் எனக்கு நேரம் வரும்போது நானும் மறக்கிறேன் என்று இதழ் சொல்லித்தாள். சரி சரி விடுறா கண்ணு, என்ன சொன்ன இப்ப இன்னொரு முறை தான் சொல்ல என்று கொஞ்சினான். என கொஞ்சம் அலட்டி விட்டு, நாம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்க போறோம்
என்று கூறி கண்ணடித்தாள் மணி. வாட் என திகைத்து ஒருமுறை சுற்றிலும் விழிகளை அலைய விட்டவன், ஏ வேணடா, ரொம்ப சினிமாத்தனமா அசிங்கமா இருக்கும் என்று மறுத்தான். இதுல என்ன அசிங்கம்? நானே நிறைய இடங்கள் அப்படி பார்த்திருக்கேனே. உண்டுதான், ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு செய்யலாமா? வாங்கிக்கிட்டு நாம எங்க தனியா போயிடலாமா என்று மெதுவாக அவளை தன் வழிக்கு இழுக்க பார்த்தான் ஜெய். நம் மணியா கொக்கா, அவளா அதற்கு அசருவாள்? அவனை கண்கள் இடுங்க பார்த்தவள், ஏன் நானும் உங்க திருட்டு பொண்டாட்டியா? ஒரு மில்க் ஷேக் குடிக்கிறதுக்காக தனியா தள்ளிக்கிட்டு போ பாக்குறீங்க என்றாள் பட்டென்று. ஓ காட் என தலையில் கை வைத்துக் கொண்டவன், உனக்கு இதெல்லாம் தேவையாடா? ஒழுங்கா அடக்கி வாசிக்காம ஒரு முத்தத்துக்கு ஆசைப்பட்டு வசமா சிக்கிட்டே என்று அலுப்புடன் முணுமுணுத்தான். எதை பேசுறதா இருந்தாலும் தைரியமா தெளிவா என் முன்னாடி பேசுங்க என்று அவன் முன்னே கையை ஆட்டினாள் மணி. அதுக்கப்புறம் யாரும் கிட்ட அடி வாங்கிறது? அது ஒண்ணும் இல்லம்மா, இத்தனை பேர் முன்னாடி எப்படி, அதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க, இந்த ஒரு முறை மட்டும் எனக்காக பிளீஸ் என்று தலை சரித்து குழந்தையை போல் கெஞ்சினாள் பெண். அதில் அவுட் ஆனவன் என்று பெருமூச்சோடு சம்மதித்தான். ஹே சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ என்று மொபைலை எடுத்தாள். உங்க போன பாருங்க என்றவளிடம், ஏன் என புருவம் உயர்த்தியவன் அதில் வந்து குவிந்திருந்த கிஸ்ஸிங் இமோஜியை கண்டு முறுவளித்தான். இது என்ன போகு, உனக்கு மட்டும் நீ சொல்றது மாதிரி நான் நேர்ல கம்பெனி தரேன், நீ மெசேஜ்ல குடும்பம் நடத்துவியா என்று பம்புக்கு இழுத்தான் ஜெய். அவ்வளவுதானே உங்க ஆசை? சரி, எங்கேயாவது ஆளுங்களே வராத சினிமா தியேட்டருக்கு என்ன கூட்டிட்டு போங்க, போன்ல வந்ததெல்லாம் நேர்ல தரேன் என்று அசால்ட்டாக தோள்களை குலுக்கினாள் அவள். அடிப்பாவே, ஒரு பேச்சுக்காவது பொண்ணா லட்சணமா வெக்கப்பட்டுட்டு போங்க அப்படின்னு ஏதாவது சினுங்கிறியா என்ன முறைத்தான் பையன். நான் எதுக்காக வைக்கப்படணும்? எப்படியும் என்னுடைய சாமியார் ஆளு நீதி நேர்மை நியாயம்னு என்ன அது மாதிரி இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகாது. அப்புறம் சும்மா வாயில விட்டு போடுறதுக்கு என்ன என்று கண்ணடித்தவளை விழிகளில் போதையுடன் பார்த்தான் அவன். வாயாடி, இப்படியே பேசி பேசி தாண்டி என் அடியோட மயக்கிட்ட என காதலோடு முனகினான். கொஞ்சம் அடிக்கடி சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க என்ன லவ் பண்றீங்களாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு என்று சோகமாக கூறி அவனிடம் தலையில் ஒரு கொட்டை பரிசாக பெற்றுக் கொண்டவள் வந்த மில்க் ஷேக்கை அவனுடன் இணைந்து ஆவலுடன் பருகினாள். சரி, மணி 7 ஆயிடுச்சு, கிளம்பலாமா என்று எழுந்தவனின் கரத்தோடு தன் கரத்தை பிணைத்துக் கொண்டவள் அவனை உரசியபடி நடக்க ஆரம்பித்தாள். அதில் கிளர்ச்சி அடைந்தவனுக்கு அவள் இடை அணைத்தபடி நடந்து செல்ல ஆசைதான். ஆனால் எங்கே நம்மால அதெல்லாம் முடிகிறது என்ற பெருமூச்சுடன் வண்டியை நெருங்கினான். நேரா ஹாஸ்டலுக்கு தானே என்று வினா எழுப்பியவளிடம் என்றவன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு வேகமாக அவளை அருகில் இழுத்து கன்னத்தில் இதழ் பதித்தான். ஆகா என்று கேலி செய்தவளை ஆசையுடன் நோக்கியவன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேசி லவ் ஆன் மீ என்றவாறு அணைத்துக் கொண்டான். அவன் தோளில் சலுகையுடன் தலை சாய்த்துக் கொண்டவள், சரி, இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்களா என்று மெல்லிய குரலில் விழுவினாள். இங்க பார்க்கிங் தான் கொஞ்சம் இருட்டா இருக்கே என்று கிசு கிசித்தான் ஜெய். திருடா என்று நகைத்து அவன் தோலை வலிக்காமல் கடித்தாள் மணி. வீட்டு வாசலில் ஷூவை கழற்றிக் கொண்டே அம்மா என குரல் கொடுத்தவனுக்கு இந்த வரேன் என்றவாறு வந்து கதவை திறந்தார் செண்பகம். வீட்டினுள் லைட் வெளிச்சத்தில் வந்தவனை அப்பொழுதுதான் நன்றாக கவனித்தவர், இது என்னடா ஷர்ட்ல என்று சுட்டி காட்டி வினவினார். என்ன என்று அலட்சியமாக கீழ்கண்ணால் நோக்கியவன் அதிர்ந்தான். அவனுடைய வலது தோள்பட்டையில் மணியின் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி கொண்டிருந்தது. ஓமை மம்மி, இது எப்படி ஒட்டினதுன்னு தெரியலையே. ஹாஸ்டல் வாசல்ல அவளை இறக்கி விடும்போ இந்த அரகுர வெளிச்சத்துல அவ நெத்திய நான் ஒழுங்கா கவனிக்கலையே. என்னடா முழிக்கிற மா என சிறு பிள்ளையாய் மென்று விழுங்கி திணறினான் ஜெய். செண்பகம் திரும்பி திலக்கை பார்த்தவர் அவன் தன்னுடைய ஹோம்ஒர்க்கில் மூழ்கி இருப்பதை கவனித்துவிட்டு வேகமாக ஜெயின் கரம் பற்றி அவனுடைய அறைக்கு அழைத்துச் சென்று வார்த்தைகளால் குடைய ஆரம்பித்தார். உண்மையை சொல்ற, உன்னை ஒழுக்கமான பிள்ளையா வளர்த்திருக்கேன்னு அப்படியே இருமாந்திருந்தனே என்றவரை வேகமாக இடையிட்டவன், மாமா இப்பவும் உன் பிள்ளை ஒழுக்கமான பிள்ளைதாமா என்றான் திகைப்புடன். ஒழுக்கமான பிள்ளை செய்யற வேலையாடாது, எவ்வளவு உன் தோல்ல சாஞ்சு பொட்டு ஒட்டுற வரைக்கும் நின்றுட்டு இருக்கா நீ என்றார் கோபமாக. அதை ஏமா நீ அப்படி பாக்குற? இது ஏன் ஒருவேளை நான் ஒரு பொண்ணுக்கு லிப்ட் கொடுத்ததா ஒட்டிக்க கூடாது என்று கேட்டு தாயை சமாளிக்க பார்த்தான் மகன். ஏ தம்பி, உன் அம்மா உன்ன மாதிரி டிடெக்டிவ் இல்லதான், அதுக்காக மூளைய சேட்டு கடையில் அடகு வச்சவன் நினைச்சிட்டியோ மா என்று பரிதாபமாக இழுத்தான் ஜெய். அவன் காதை பிடித்து வலிக்க திரும்பியவர், ஏண்டா நாயே, வண்டியில லிப்ட் கொடுக்கறப்போ உன்னை பாக்க பொண்ண முன்னாடி வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு போனியா, இல்ல அவன் உன் பின்னாடி உட்கார்ந்து வந்தாளா? யார்கிட்ட காது குத்துற?
பொட்டு தெளிவா முன்னாடி தோல்ல ஒட்டிருக்கு என்று மடக்கினார் செண்பகம். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.